வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா கோகே ஹும் ககா. ஸோ இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஹிந்தி படமா இருந்தாலும் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா தான் இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 3 ஃப்ரெண்ட்ஸ் தனியா அப்பார்ட்மெண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தனித்தனி வீட்டு இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க. இதுல 2 பையன் ஒரு பொண்ணு. ஸோ இவங்க 3 பேரோட லைஃப்ல வந்துட்டு லவ் வருது, பிரேக்கப் ஆகுது, கடைசியில யாரு எப்படி இருந்தாங்க எல்லாம் 3 பேர் சேர்ந்து என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் படத்தோட தமிழ் டப்பிங் அப்படிங்க நல்லா இருந்தது. 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஃபிளாட்ல அப்படிங்கும்போது ரொம்ப அழகா வந்துட்டு அந்த டைரக்டர் காட்சி அமைப்பு பண்ணியிருந்தாரு. ஸோ அதுலயுமே ஒரு பொண்ணு 2 பசங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வர சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரசிக்க முடியாது வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இருக்கிற லவ், அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணுங்க நடக்கக்கூடிய பிரேக்கப், இந்த 2 பசங்களுக்கு ஒரு நடுவில் வரக்கூடிய லவ், அதுக்கப்புறமேட்டு அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய பிரேக்கப் அப்படின்ட்டு படம் வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது. அப்படியே வந்துட்டு கட் பண்ணி காட்டிட்டே இருந்தாங்க. ஆனா எது கட்டத்திலையுமே வந்துட்டு பிரேக்கப் ஆகும்போதும் சரி, பேச்சப் ஆகும்போதும் சரி, நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் தரல. அதே மாதிரி வந்துட்டு ஐயோ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு வருத்தத்தையுமே கொடுக்காம போயிட்டாங்க. படம் பாட்டும் வந்துட்டு ரொம்ப எலைட்டா இருந்தனால இவங்களுக்கு இதுதான் பிரச்சனையா, வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு வந்துட்டு போயிருச்சு. இந்த ஜிம் ட்ரைனர்லாம் ஒரு பையன் வருவான். அவங்களோட கேரக்டர் அப்படிங்கும் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சோ அவங்களுக்கு மட்டும் குடும்பம் இப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சமா காட்டினாங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட கதாபாத்திரம் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணோட கதாபாத்திரம் மட்டும், ஏன்னா நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வேலையை விட்டு உட்காந்து இருக்கு அப்படின்னு கேட்கிற அந்த காட்சிகள் மட்டும் தான் நல்லா இருந்தே தவிர, அதுக்கப்புறமேட்டு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு இவங்களுக்கு பெருசா இவங்க லைஃப் பத்தி காட்டாம அவங்களுக்கு உள்ள வர அந்த ஒரு லவ், அந்த பிரேக்கப், அந்த பேச்சப் இதை மட்டுமே வந்துட்டு பெருசா மையப்படுத்தி போனதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பெருசா ரசிச்சு பார்க்க முடியாம போயிருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட கலர் டோன், சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. படத்துல நடுவில் அந்த சாங்ஸ் வந்துட்டு தடையா தான் இருந்ததுன்னு சொல்லணும். சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு வெப்சைட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆவரேஜான வச்சு இந்த படமா வந்துட்டு இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.